பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை இப்படியாக சந்திப்பது அதிக சந்தோஷம். நாம் தவ காலத்திலே நிற்கின்றோம். இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட சிலுவையின் பாடுகளையும் உபத்திரவங்களையும் சிந்திக்கிற நாட்களில் இருக்கின்றோம். அநேக ஜனங்கள் ஜெபிக்கின்றார்கள், உபவாசம் செய்கின்றார்கள், அதிகாலமே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் நம்முடைய ஆண்டவர் நமக்காகப்பட்ட உபத்திரவங்களை கண்டிப்பாக நினைப்பது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளம் நன்றியினாலே நிறையும். இன்னும் ஆண்டவருக்காக ஓட வேண்டும், இன்னும் அதிகமாக அவருக்காக ஊழியத்தை செய்ய வேண்டும், இன்னும் அதிகமாக அவரை தூக்கி சுமக்க வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே உண்டாகும். சுய வெறுப்பு காணிக்கை என்று கொடுப்பார்கள். நாம் பூக்களுக்கு வைக்கிற பணம், இல்லைனா நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கு செலவழிக்கிற பணத்தை எல்லாம் நான் நிறுத்தி தியாகம் செய்து அந்த பணத்தை சுய வெறுப்பாக கருதி அதை உண்டியலில் போட்டு நம்ம ஆலயத்தில் போய் கொடுக்கின்றோம். நம்மை வெறுக்கின்ற நாட்கள் தான் இந்த கஸ்தியின் நாட்கள். நீங்கள் அப்படி செய்கின்றீர்களா? நாள்தோறும் சிலுவையை நோக்கி பார்க்கின்றீர்களா? சிலுவையில் தொங்குகிற ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்க்கின்றீர்களா என்று நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். தீர்த்துக்குரியவர்கள், இந்த வாரம் சனிக்கிழமை எங்கும் கூட்டம் கிடையாது. கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் அறிந்திருக்கிறபடியே நாம் கட்டி நடத்தி வருகிற அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதல்ல ஆசிரியத்தில் இருக்குது. சாத்தாங்குளம் போகிற ரோட்டில் நிறைய ஜனங்கள் அங்கே தங்கியிருக்கிறாங்க. தேவனுடைய ஆசிதனை பெற்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக நல்ல ஊழியக்காரர்கள், குருவானவர்களாக வந்து தினந்தோறும் ஜெபத்தை நடத்துகிறாங்க. அவர்களுக்கு அடைக்கல பட்டணமாக அந்த அடைக்கலான் குருவி முதியோருள்ளம் இருந்து வருகிறது. இந்த நாட்களில் ஆவிக்குரிய முதியோருள்ளம் கிடைக்குமா என்று தேடுபவர்களுக்கு நம்முடைய ஊழியத்தை, அடைக்கலான் குருவி முதியோருள்ளத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதிக தியாகத்தின் மத்தியில் அது நடத்தப்படுகின்றது. ஒரு பெரிய தரிசனம், முதியவர்களுக்கு புது வாழ்வு கொடுக்க வேண்டும் எனப்பட்ட நீண்ட கால தரிசனம் அது. அதில் உங்களுடைய பங்கும் இருக்கட்டும். அறிமுகப்படுத்துவதும் ஆட்களை சேர்ப்பதுமே மிகப்பெரிய காரியம். இப்பொழுது கர்த்தர் பக்கத்தில் 3 ஏக்கர் இடத்தை கொடுத்துருக்கிறார், சும்மாவே கிடக்குது. அந்த இடத்துல அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை கட்ட வேண்டும். தவறான முறையில் பிறந்து தூக்கி வீசப்படுற பிள்ளைகளை எடுத்து கொண்டு வந்து படிக்க வைக்க வேண்டும், அவர்களை ஆளாக்க வேண்டும், படிக்க வைப்பதற்கு ஸ்கூல் கட்ட வேண்டும் எனப்பட்ட அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக நீங்கள் அதற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த அடைக்கலான் குருவி முதலத்தோடு கூட அந்த அன்பு பட்டணத்தை நாம் கட்டுவதற்கு நாம் நிச்சயமாக நிறைய பணங்கள் தேவையில் மத்தியில் இருக்கின்றோம். ஆண்டவர் தான் நம்முடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். நீங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக நன்மை பெற்றிருப்பீர்கள் என்றால், தினந்தோறும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து வந்து ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்றால், விரும்புவீர்கள் என்றால் தாராளமாக உங்களுடைய கரங்களை நீட்டலாம். 10,000 ரூபாய் 10,000 ரூபாய் என்று நிறைய பங்களை வைத்திருக்கிறோம். முடிந்த பணத்தை கொடுத்து நீங்கள் ஆதரிக்கலாம். நீங்கள் கொடுக்குற பணங்கள் இந்த பில்டிங்லாம் கட்டுவதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை தெரிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட நாம் ஜெபத்தோடு கூட தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 26வது அதிகாரம் பாருங்கள், 42வது வசனம். அவர் மறுபடியும் 2ஆம் தினம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணுறாரு, பிதாவே சித்தன அந்த பாத்திரம் என்னை விட்டு போகட்டும், டும்டாம் வேண்டாம், தம்தம் வேண்டும் என்று அவர் ப்ரேயர் பண்ணுகிறார். ஆனால் அதுக்கு பிறகு
சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் அங்கே ஜெபிக்கிறார். பார்த்தீங்களா, இது உங்களுடைய சித்தம் வந்து நான் இந்த பாத்திரத்தில் குடிச்சாதான், என்னை சிலுவையில் அரைஞ்சாதான் மீட்பு கிடைக்குன்னா அது உங்களுடைய சித்தம்னா அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். எவ்வளவு அருமையாக அங்கே அவர் ஜெபிக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு அதிக சந்தோஷமாக இருக்கிறது. சித்தத்துக்கு தன்னை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்குறாரு. எனக்கு சிலுவை தான் எனக்கு அப்படின்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், சித்தப்படி நடக்கட்டும், என்னை நீர் பலப்படுத்தும் என்று சொல்லி அவர் பாரத்தோடு ஜெபித்தாராம். ஜெபிச்சுட்டு வந்துட்டு பேதுருவை பார்க்குறாரு, அவங்க நல்லா தூங்குறாங்க. ஆவியோ உற்சாகம் உள்ளது, சரீரமோ மாம்சமோ பலகீனம் உள்ளது. விழித்திருந்து ஜெபியுங்கள், சோதனைக்கு உட்பிரவேசிக்காதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னாரா. உயிர் போகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் சிலுவையில் அடிக்க போகிறாங்க. ஆனால் அந்த தலைவன் அந்த நேரத்திலும் கூட பொன்மொழிகளை சொல்வதை பார்க்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்பிரவேசிக்காதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. சரீரம் பலகீனமானது தான், ஆவிதான் உற்சாகமாக இருக்கும், அதனால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த நேரத்திலும் கூட தலைவன் அவர்கள் பொன்மொழிகளை சொன்னார்களா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம டென்ஷனில் இருக்கும்போது, பிரச்சனை இருக்கும்போது தங்க மொழிகளை நம்மளால் சொல்ல முடியுமா? அனைவரும் அந்த நேரத்தில் கெட்ட வார்த்தை தான் சொல்கிறாங்க. நானே இவ்வளவு டென்ஷன் இருக்கேன், என்கிட்ட வந்து எப்படின்னு கேட்டுட்ருக்கியா. நிறைய பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை மேலே எரிஞ்சு விழுறாங்க, ஆசிரியர்களை எரிஞ்சு விழுறாங்க. இல்லை, நம்முடைய கஷ்டங்கள் நம்மோடு இருக்கட்டும். யாருக்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்வோம், யாருக்கு என்ன அன்பு காண்பிக்க வேண்டுமோ அவர்களுக்கு நாம் அன்பு காண்பிப்போம், யாருக்கு எந்த அட்வைஸ் வேணுமோ அந்த அட்வைஸை அவர்களுக்கு கொடுப்போம். தாங்க சிலுவையில் தொங்க போகிற நேரத்திலையும் கூட அவர் பொன்மொழிகளை சொன்னார் என்று காண்கிறோம். நம்முடைய சரீரம் பலகீனமாக இருக்குது, அதனால தான் அவங்க தூங்குறாங்க. நம்முடைய சரீரம் எப்பொழுதுமே பலகீனமானது. வியாதி வந்துடுது, காய்ச்சல் வந்துடுது, சளி பிடிச்சிருது, அந்த வியாதி இந்த வியாதின்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம். அது எப்போவுமே பலகீனமானது தான். என் சரீரம் இவ்வளோ அழகாக இருக்குது, பெருசாக இருக்குன்னு நம்ம நினச்சோன்னா ஒரு சின்ன வியாதி வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றி போட்டுருது. ஆனால் ஆவி உற்சாகமுடையதாக இருக்குது. கர்த்தர் நமக்குள்ளே தந்திருக்கிற அந்த ஆவியானவர் உற்சாகமாக இருக்கு, நம்மளை தோண்டிக்கிட்டே இருக்கிறார், நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கிறார். எந்தி ஜோமண்ணு அதிகாலமே எழும்பி ஜோமண்ணு. என் வாழ்க்கையில் தினந்தோறும் இந்த அனுபவம் இருக்கும். ஆவியானவர் என்னை எழுப்பாத நாட்களே கிடையாது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு ஊழியத்து போனால் கூட எழுப்பி விட்றார். 3 மணிக்கு மேலே தூக்கமே வர மாட்டேங்குது. எல்லோரும் தூங்குறாங்க, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. காரணம் என்னவென்றால் ஆவியானவர் போராடுகிற உற்சாகமுடையவராக இருக்கின்றார். நமக்குள்ளே இருக்கிற ஆவி உற்சாகமுடையதாக இருக்குது. அது எப்பவும் ஜோமனு நினைக்குது, ஆவிக்குரிய முதியோரிடத்துக்கு வரணும்னு நினைக்குது. மக்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கேயே போகிற பாரு எவ்வளோ தூரத்தில் இருக்கு, எதுக்கு உனக்கு, பேசாமல் வீட்டிலே இரு, எங்கள் கூட இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேர்கள் அது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் இருந்து கொஞ்ச காலம் இருந்துட்டு அதுக்கு பிறகு அவங்க பாதியில் போனாங்க. காரணம் என்ன, அந்த ஆவி உற்சாகம் மட்டும் அங்கே இருந்தால் கூட மாம்சம் பலகீனமாக இருக்குது. சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் வந்து ஏன் அங்கே இருக்கிற, இங்கே வந்துரு, அங்கே போன பிறகு தான் தெரியும், ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம், நம்ம இதை விட்டு போயிட்டோமேன்னு சொல்லிட்டு. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம எப்போவுமே உணர்ந்து கொள்ள, நமக்குள்ளே இருக்கிற ஆவியரை நம்ம பலப்படுத்துகிறாரு. நம்முடைய ஆவி பலப்படுத்து. ஜோமுன்னு கர்த்தருடைய காரியத்துக்கு போ, கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியங்குள்ள ஜோமுன்னு, காலைல எழுந்திரிச்சு ஜோமுன்னு, பைபிள் வாசி, பிரதர் நைட்டு பேசுகிறாங்க, காலைல பேசுகிறாங்க கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஆவி உற்சாகப்படுத்தும். மாம்சம் பலகீனமாக இருக்கிறனால தூங்கு, வேண்டாம் அவ்வளோ தூரம் போக வேண்டாம், ரெஸ்ட் எடு. மாம்சம் பலகீனமாகவே இருக்கும். அதான் ஆண்டவன் சொல்கிறாரு, சோதனைக்கு உட்பிரவேசிக்காதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இதை ஜெயிக்கணும் ஒரே வழி ஜெபந்தான். இது ஜெயிக்கணும் ஒரே வழி ஜெபந்தான். ஜெபம் இல்லாமல் நம்ம வந்து மாம்சத்தை மேற்கொள்ளவே முடியாது, மாம்சீக சிந்தனைகளை மேற்கொள்ளவே முடியாது. ஜெபம் இல்லைன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் தான் நமக்கு பெரிதாக இருக்குமே அன்றி வேறு எதுவுமே நமக்கு பெரிதாக தோன்றாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சரியான வழி அதிகமான ஜெபம் என்பதை ஆண்டவர் பொன்மொழியாக அந்த கெத்செமனே தோட்டத்தில் இறுதி நேரத்தில் அவர் அங்கே சொன்னார் என்று காண்கின்றோம். எனவே ஜெப வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். அவர் அங்கே வியாகுலப்படுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அங்கே அவர் மிகவும் பாரத்தோடு கூட அவர் ஜபிக்கின்றார். என்ன ஆகிறது பாருங்கள், நான் உங்களுக்காக வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 44வது வசனம். அவர் மிகவும், அதாவது லூக்கா 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அப்படியே வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பார்த்தீங்களா, அவர் இப்படிலாம் ஜெபம் பண்ணுறாரு, அங்கே யாருமே இல்லை, சிலுவை வரப்போகுதுன்னு நினச்சிட்டு மிகுந்த பாரத்தோடு ஜபிக்கிறார், சத்தம் போட்டு ஜபிக்கிறார், பயங்கரமாய் அவர் போராடி ஜபிக்கிறார். அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து வேர்வை இரத்தமாய் விழுந்தது என்று காண்கிறோம்.
இந்த உலகத்தில் ஒரு மனுஷனும் அப்படி ஜெபம் பண்ணதே கிடையாதுங்க. பாரதத்தோடு சத்தம் போட்டு ஜெபித்து ரத்த நாளங்கள்லாம் வெடித்து ரத்தமாய் ஓடுகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் பாரத்தோடு ஜெபித்தாராம். ஜெபம் என்பது எவ்வளவு உன்னதமான ஒரு அனுபவம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறுதி நேரத்தில் இந்த மனுக்குலத்துக்கு தெரியப்படுத்துகிறார். நான் மனுஷனாக இருந்த பொழுது, உங்களைப் போல மாம்சத்தில் இருந்த பொழுது எவ்வளவு போராடி பிதாவோடு ஜெபித்தேன், எவ்வளவு நெருக்கமாக இருந்தேன், இந்த ஜெபத்தின் மேன்மை நான் எவ்வளவு அறிந்திருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை வைத்து போனேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்றார். போராடி ஜெபிக்கின்றார். கெத்செமனில கண்ணீரோடு ஜெபிக்கிறார், பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிறார். சத்தம் மிகுதியாகி, அந்த பிரஷர் மிகுதியாகி ஜெபித்தபோது ரத்த நாளங்கள் வெடித்து ரத்த வேர்வையாய் அவருக்கு ஓடுகிறது. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஜெபித்தார். அந்த ஜெபம், அந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்பதாக தேவை, அடிகள் விழப்போருக்கு முன்பதாக, காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக, இந்த உலகத்தின் மொத்த பாவமும் சாவும் ஒரு மீது விழுகிற அந்த நேரத்தில் சுமப்பதற்கு முன்பதாக ஒரு பலன் வேண்டும். அந்த பலன் தான் அந்த ஜெபம். அது தாங்குவதற்கு ஒரு பலத்தை கொடுக்கிற இடம் தான் இந்த ஜெபம். அந்த ஜெபத்தில் அவர் போராடுகிறார். கண்ணீரோடு அவர் ஜெபிக்கின்றார். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்க போகிற பொழுது நாம் கெத்செமனையை நினைக்க வேண்டும். அங்கே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு போராடி ஜெபித்தார், நானும் அப்படியே ஜெபிப்பேன் என்கிற ஒரு உறுதி நமக்கு வேண்டும். அப்படி ஒரு உறுதி இருந்தால்தான் நாம் பிசாசு ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு உறுதி இருந்தாதான், அப்படி ஜெபம்னாதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். நாம் வேண்டிக் கொள்ளுபவைகள், நான் நினைக்கின்றவைகள், ஆசைப்படுபவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அப்படி ஒரு ஜெபம் வேண்டும். ஆண்டவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அந்த கெத்செமனே ஜெபம் நமக்கு அதிகமாக தேவை என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஜெபம் என்கிற அனுபவம் இல்லாதபடி செய்யப்படுகிற ஊழியங்கள் வீணானது. போராடி ஜெபிக்காதபடிக்கு நடத்தப்படுகிற கூட்டங்கள் வீணானவைகள். பாடப்படுகிற பாடல்கள் வீணானவைகள், ஆராதனைகள் வீணானது, எல்லாமே வீணானது. செலவழிக்கப்படுகின்ற பணங்கள் எல்லாமே வீணானது. ஜெபம் இல்லாம ஒண்ணுமே கிடையாதுங்க. ஜெபம் இல்லாம நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாதுங்க. உன்னை அறியேன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மணிக்கணக்காக ஜெபித்தால் தான், அவரோடு உறவாடி கொண்டிருந்தாதான் என்ன சொன்னாலும் அப்படி ஆகட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை பகைக்கிறவர்களை நான் பகைப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், நேசிக்கிறவர்களை நான் நேசிப்பேன். இந்த அனுபவம் எப்போ வருது தெரியுமா? இதே மாதிரி கெத்செமனே அனுபவத்துக்குள்ள வரும்பொழுது தான் வருது. உன்னை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பகைச்சாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உன்னை தொடரவே என் கண்ணின் மணியை தொடரான்னு சொல்றாரு. எப்போ தெரியுமா? இரவும் பகலும் நம்ம ஜெபிக்கிற பொழுதுதான் அப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வரும். எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தின் மேன்மையை நமக்கு அறிய செய்ய இடமாக அந்த கெத்செமனே இருந்தது என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். முழங்கால் படிக்க போகிறோம், இப்போ ஜெபம் பண்ண போகிறோம், அதிகாலை ஜெபம் பண்ண போகிறோம், இன்னைக்கு நைட்டு ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னாலே உடனே கெத்செமனே ஞாபகத்தில் வைங்க. நம்ம ஆண்டவர் கதறி ஜெபித்து இரத்த வேர்வை ஓடினதை ஞாபகத்தில் கொண்டு வந்திருக்கு. அப்பொழுது ஒரு புதிய வேகம், அப்பொழுது ஒரு புதிய உற்சாகம், அப்பொழுது ஒரு புதிய பலன் உண்டாகும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படித்தான். நான் எப்பொழுதுதான் ஜெபிக்கிறேனோ அப்பொழுது எவ்வளவு போராடி ஜெபிக்க வேண்டும், அவ்வளவு போராடி நான் ஜெபிக்கின்றேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் அந்த காரியத்தில் ஏதாவது ஒரு வாசலை கண்டிப்பாக திறந்து வரார். எதுக்கு ஜெபம்னாலும் சரி, இப்படி போராடி ஜெபம் பண்ணும்போது ஒரு வாசல் திறந்தே ஆகணும். திறந்தாகுது. இதுவரைக்கும் கர்த்தர் திறந்துட்டு தான் இருக்கார், இனிமேலும் திறப்பார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் அனுபவ பாதையிலே நான் உணர்ந்து வருகிறேன். எப்பெல்லாம் நான் கதறி ஜெபிக்கிறேனோ அப்பெல்லாம் ஒரு பாதை ஆண்டு திறக்கிறாருங்க. உங்களுக்கு திறக்க மாட்டாரா? எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லைங்க. வீட்டை கதவு மூடி ஜெபம் பண்ணுங்க, கதறுங்க. தேவன் அதிசயங்களை செய்ய ஆரம்பிப்பார். வானம் 2 திறக்கும், இந்த பூமி 2 பிளக்கும், உங்களுக்கான வாசல்கள் எல்லாம் திறக்கும், புதையல்கள் தானாய் வரும். தேவன் உங்களை உன்னதமான அனுபவங்கள் வழியாக அழைத்து கொண்டு செல்வார் என்பதை மறந்து போகக்கூடாது. பிரித்துக்குரியவர்களே, 3வது நான் காணுகிற காரியம், கெத்செமனேங்கிற தோட்டம் எவ்வளவு அழகான ஒரு தோட்டம். இந்த உலகத்திலே அழகான இடம் எதுனாங்க? தோட்டம் தான். எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அழகாக இருக்காதுங்க. எவ்வளோ லட்சம் கோடி செலவழித்து கட்டினாலும் நல்லா இருக்காது. செடி கொடிகள் அங்கே வச்சாங்கன்னு வைங்க, அந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வீடு கட்டினா கண்டிப்பாக செடி கொடிகளை வச்சு பாருங்கள், மரங்களை வச்சு பாருங்கள், அந்த இடம் அழகாக இருக்கும். மாளிகையில் மரங்களை வைக்கிறதுக்கு அவ்வளோ பிரயாசப்படுறோம். ஏன்னா அதுதான் அழகு. காற்று வீசும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். செடிகளை மட்டும் பேசும். எப்படி நாய்க்குட்டிகள் வளர்க்குற விலங்கினங்கள் நம்மகிட்ட பேசுதோ அதே மாதிரி
செடிகளும் பேசும். நான் இங்கே ஊழியத்து போயிட்டு இருந்தாலும் எங்கள் வீட்டு நாய் ஓ அப்படிங்கும், நானும் ஓ அப்படிம்பேன். ஒரே சந்தோஷமாக அங்கே ஓடும் எங்கள் வீட்டு நாய், அண்ணே வந்துட்டேன். நம்ம மாளிகையில் வளர்க்குற மரங்களும் நான் போகணுன்னு அசைஞ்சு ஆடும், அண்ணே வந்துட்டான்னு சொல்லிட்டு. செடிகளும் நம்மகிட்ட பேசும், அழகாக இருக்கும். அந்த தோட்டனாலே அவ்வளோ அழகான இடங்க. செடி கொடிகள் இருந்து அழகாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். கெத்செமனே தோட்டனாலே அழகு, ஆனால் அங்கே ஒரு அலங்கோல காட்சி. ஆண்டவர் கண்ணீர் வடிக்கின்றார், இரத்த வேர்வையில் கிடக்கிறாரு, பரதாபமாக இருக்கிறாரு, பயப்படுறாரு, வியாகுலப்படுறாரு. அழகான தோட்டத்துக்குள்ளே கெத்செமனேக்குள்ளே அலங்கோலமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இட் இஸ் லுக்கிங் வியர்டுன்னா, எவ்வளோ அழகான தோட்டத்தில் ஆண்டவர், எவ்வளோ அழகான ஆண்டவர், அங்கே அழகான இருந்திருக்கணும். ஆனால் அவர் அலங்கோலமாக இருக்கிறார், கண்ணீர் வடிக்கின்றார், வேதனைப்படுகிறார். அங்கே அவருக்கு அதிகமான துன்பம், துக்கம், துயரம் இருந்தது என்று சொல்லி காண்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வெளியே பார்ப்பதற்கு கெத்செமனே போல இருக்கிறது. நிறைய பெண்கள், ஆண்கள் வெளியே பார்க்குறதுக்கு மாதிரி கெத்செமனே மாதிரி அழகாக இருக்காங்க. அப்படி பிஸ்னஸ் அழகாக இருக்குது, அப்படி ஊழியங்கள் அழகாக இருக்குது, அப்படி குடும்பங்கள் அழகாக இருக்குது. வெளிப்பார்வை கெத்செமனே மாதிரி இருக்குது. அழகான பிள்ளைகள், அழகான தம்பிமார்கள் நிறைய பேர் இந்த பூமியில் கெத்செமனே மாதிரி அழகாக இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா அலங்கோலமாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. போதை பழக்கங்களினாலே, கெட்ட பழக்கங்களினாலே, குடி பழக்கங்களினாலே, கெட்ட வார்த்தைகளினாலே, ஐயோ அவருடைய வாழ்க்கையில் அலங்கோலமாக இருக்கிறது. இன்னும் அநேகர் மிகப்பெரிய வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் குடி பழக்கத்தினாலே, போதை பழக்கத்தினாலே குடித்து கெட்ட வார்த்தைகளை பேசி கேவலமாக நடந்து புகைப்பிடித்து அலங்கோலமாக அவங்க இருக்காங்க. இன்னும் அநேகரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது புருஷன் பொண்டாட்டி சண்டை, பிள்ளைகளோட சண்டை, கசப்பு, பேச மாட்டாங்க, பயங்கரமான காரியங்கள்லாம் குடும்பத்தில் இருக்கும், ரொம்ப அலங்கோலமாக இருப்பாங்க. அன்னைக்கு சொன்னாங்க, நான் சமுதாயத்தில் பெரிய வேலையில் இருக்கேன், என் மனைவியும் பெரிய வேலையில் இருக்கா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்தே காரில் போவோம் வருவோம், பெரிய மரியாதை உலகத்தின் பார்வையில் நாங்கள் பெரிய இடத்துல இருக்கோம், ஆனால் ஒருத்தருக்கு பல வருஷமாக பேச மாட்டோம் அப்படிங்கிறாங்க. பார்க்குறதுக்கு கெத்செமனே மிகப்பெரிய ஒரு அழகான வீடு, மாளிகை, அவங்களுக்கு ஏராளமான பணம் கொட்டுகிறது. சமுதாயத்தில் அவ்வளோ மரியாதை, புருஷன் முன்னாடி பேச மாட்டாங்க, அலங்கோலமாக இருக்குது. என்னங்க பிரயோஜனம்? அதனால் என்ன பிரயோஜனம்? கோபம், சின்ன கசப்பு, சின்ன ஒரு எரிச்சல், சின்ன ஒரு ஈகோ குடும்பங்களை அலைக்கழிக்கிறது, குடும்பங்களை அழிக்கிறதை காண்கிறோம். கெத்செமனே அலங்கோலமாய் மாற்றப்படுகிறது. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தகப்பன், கொஞ்சோள சம்பளம், சிக்கனமாக இருந்து மனைவிக்கு வேலை கிடையாது, இவங்க கஷ்டப்பட்டு குடும்பத்தை கட்டி எழுப்புனாங்க, மகனுக்கு மேலே உயிரே வச்சுருப்பாங்க. கடைசியில் கல்யாணம் ஆச்சு, மகனுக்கு கல்யாணம் ஆச்சு, பிள்ளைகள் பிறந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து அந்த பணத்தை வைத்து ஒரு பெரிய வீடை கட்டினாங்க. அந்த வீட்டில் மகன் பிள்ளைகளோட இருக்கிறார், மனைவி பிள்ளைகளோட இருக்கிறார், இவங்களும் போய் மனைவியோடு இருந்தாங்க. அந்த மருமகள் அவ்வளவு சண்டை போட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டி கீழே விளட்டுன்னு சொல்லி எண்ணெயை ஊற்றி விட்டு தள்ளி விட்டு பயங்கரமாய் போராட்டம். வெளியிருந்து பார்த்தா அந்த வீடு அழகாக இருக்கிறது, நான் உள்ளே போய் பார்த்தா மருமகளுக்கும் இவர்களுக்கும் ஒரே சண்டை, கண்ணீர் வடிக்கிறாங்க, வீட்டில் இருக்கவே முடியல, வார்த்தைகளை கேட்கவே முடியல. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. வெளியிருந்து பார்க்குறதுக்கு கெத்செமனே போல் அழகாக இருக்கிறது, உள்ளே போய் பார்த்தோன்னாங்க அந்த வாழ்க்கை அவ்வளவு கசப்பானதாக இருக்குது. அதைத்தான் நம்ம காண்கிறோம், அதைத்தான் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய வாழ்க்கையும் கூட இன்றைக்கி வெளிப்பார்வைக்கு அழகாக இருக்கலாம். உங்களுடைய குடும்பம் இல்லை, உங்கள் சரீரம், உங்களுக்கு உள்ளே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அலங்காரமாக இருக்கலாம், உள்ளே அங்கே வேதனையாக இருக்கும் என்றால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு இடைபடுகின்றார். நானும் இந்த அனுபவத்தின் வழியாக கடந்து போனேன், என்னாலே உன்னை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் இந்த நாட்கள் அனுபவிக்கிற பாடுகளை குறித்து உணரணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அப்படியாக ஒரு கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போனார், ஒரு வேதனையின் மத்தியில் கடந்து போனார். பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் மறந்துடாதீங்க, ஒரு காலம் மறந்துடாதீங்க, இயேசு அந்த அழகான தோட்டத்தின் மத்தியில், அலங்காரமான தோட்டத்தின் மத்தியில் பிக்கப்பட்ட மனிதராக
கண்ணீர் வடிக்கிறவராக இருந்தார். நாமும் கூட இன்னைக்கு அப்படி கிடக்கலாம். புருஷன்ட்டு அடிபட்டு கிடக்கலாம். வேதனையின் மத்தியில் இருக்கலாம். பிள்ளைகள்கிட்ட அடிபட்டு கிடக்கலாம். மருமக்கள்கிட்ட அடிபட்டு கிடக்கலாம். நான் ஆண்டவரது அறிவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 41வது வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் அப்படி ரொம்பவும் ஒரு மாதிரி ஜெபிக்கிறார். ரத்தம் ஓடுது. யாரும் ஆற்றுக்கு தேற்றதுக்கு யாருமே இல்லைன்னா வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். தைரியமாக இருங்கப்பா, பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் இதுதானே அந்த பூமிக்கு வந்தீங்க. யூ கேன் டூ இட். உங்களால் செய்ய முடியும். யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட்னு சொல்லி அந்த தூதன் அவரை பலப்படுத்தினானா. இந்த ஒன்று தான், இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எல்லா மனக்குளத்தையும் ரசித்திடலாம். எல்லா மக்களையும் வியாதிலிருந்து விடுச்சிடலாம், பாவத்திலிருந்து விடுவிச்சிடலாம், பரலோக ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போயிடலாம். சாத்தாண்ட தலை நசுங்கி போயிடும். யூ கேன் டூ இட், இதை நீங்கள் செஞ்சிருங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் தூதன் அவரை பலப்படுத்தினானா. அந்த சோர்ந்து போயிருந்த ஆண்டவருக்கு அந்த வார்த்தைகள் சத்துவத்தை கொடுத்தன, பலத்தை கொடுத்தன. உடனே அவர் எந்திக்கிறார். கம் லெட் அஸ் கோ, என்னை காட்டி கொடுக்குறேன்னு வந்துட்டான், போவோம் வாங்க, சிலுவையை சந்திக்க ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்லி அவர் எந்திச்சாராம். தூதன் அவரை பலப்படுத்தின அந்த வார்த்தைகள் அவரை பலப்படுத்தின. மனுஷனுடைய பலன் சத்துவம் அவருக்கு கொடுக்கப்படலை, ஆறுதல் கிடைக்கல. உடனே தூதன் இறங்கி வந்து பலப்படுத்தினானா. இதுதாங்க உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனுடைய ஒத்தாசைகள், அன்பு, தயவு, பலப்படுத்தல் நமக்கு கிடைக்காம போகும்போது ஆண்டவருடைய தூதர்கள் வராங்க. ஆண்டவர் இறங்கி வரார், நம்மளை பலப்படுத்துறார். யூ கேன் டூ இட், உன்னால் அதை செய்ய முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். மகனை முடியாது என்று தோல்வியோடு கிடக்கிறாய், தோல்வி மனப்பான்மையோடு நீ வாழுகிறாய், தலையை வெளியே காண்பிக்க முடியாது என்று வெக்கப்பட்டு வாழுகிறாய், ஒளிந்து வாழுகிறாய். இல்லை, உன்னாலே செய்ய முடியும். யூ கேன் டூ இட். உன்னால் இதை செய்ய முடியும் தம்பி, என் மகனே, உன்னால் இதை செய்ய முடியும் தங்கச்சி, உன்னால் செய்ய முடியும். ஆண்டவர் பலம் கொடுப்பார். உங்களுக்கு ஆண்டவர் பலம் கொடுப்பார். ஆண்டவரை பலப்படுத்துகிறார். உன்னால செய்ய முடியும். ஏன் சோர்ந்து போயிட்ட? எதுக்கு நீ உடைஞ்சு போயிட்ட? எதுக்கு அவநம்பிக்கையோடு வாழுகிறாய்? மகனே, மகளே, எழும்பு. யூ கேன் டூ இட். உன்னால இதை செய்ய முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை அதுதான். உன்னால இதை செய்ய முடியும். பலப்படுத்துகிறான் தூதன், பலப்படுத்துறான். எந்தீங்கப்பா, நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது, நீங்க பலப்படணும். நீங்க இது அழகா செஞ்சு முடிச்சிருவீங்க. செஞ்சிட்டீங்கன்னா எல்லா வாசலும் திறந்துடும். அவ்வளவுதான். இந்த பூமிக்கு நீங்க வந்த நோக்கம் எல்லாம் வெற்றிகரமா நிறைவேறும். அந்த வார்த்தைகள் அவரை பலப்படுத்தின என்று சொல்லி காண்கின்றோம். சோர்ந்து போயிருக்கிற உங்களை, தரையோடு தரையாக விழுந்து கிடக்கிற உங்களை கர்த்தர் எழுப்புறார். பலப்படு மகனே, பலப்படு. உன்னாலே செய்ய முடியும். உனக்கு தேவையான பலத்தை நான் தருவேன். உன்னாலே இதை செய்ய முடியும். யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட். இந்த பாடத்தை படிக்க முடியாது, எனக்கு அறிவே இல்லை, புரியவே மாட்டேங்குது. இல்லை, உனக்கு முடியும்னு நான் சொல்றேன். இந்த வியாதியை விட்டு போவே எல்லாரும் சொல்றாங்க. இல்லை, இந்த வியாதி உன்னை விட்டு போக முடியாது, நான் செய்வேன். நீ பலப்படு. இந்த பிசினஸ் உன்னால் நல்லா பண்ண முடியும். தோல்வி மேல் தோல்வி வந்திருக்குது உண்மைதான். ஆனா உன்னை பலப்படுத்த என்னால முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியத்துக்குரியவர்களை நம்புகிறீர்களா? கர்த்தரால எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா? ஆண்டவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்று சொல்லி நீங்கள் நம்புகிறீர்களா? பலப்படுத்துங்க. உங்களை ஆண்டவர் பலப்படுத்தும் பொழுது சத்துவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய செய்தி ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்கும் பொழுது உங்களையும் அறியாம உங்க ஆவியில நீங்க பலப்படுவீங்க. You will get strength after strength. இந்த வார்த்தைகள் உங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும், உங்களை ஸ்திரப்படுத்தும், உங்களுக்கு தேவையான பலனை தரும். இதை மறந்துவிட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் கர்த்தர் என்னோடு உங்களோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். அவர் நம்மை பலப்படுத்தி நம்ம போகணும். நமக்கு இருக்கிற சேலஞ்செல்லாம் நம்ம சந்திக்கணும். நம்ம ஒழியக்கூடாது. நம்ம அப்படி பேரக்கூடாது. ஒன்றுத்துக்கே ஆகாமல் அப்படி பேரக்கூடாது. போட்டி வச்சு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. நம்ம எந்திக்கணும், பிரகாசிக்கணும், எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதே ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். நிறைய பேர் இப்படி ஒளிஞ்சு போய் அப்படி காணாமலே போயிட்டாங்க. திறமையானவங்க தான். ஏதோ சில பிரச்சனைகள் வந்தது, உண்மைதான். அந்த நேரத்தில் ஆண்டவர் பலப்படுத்தினாருங்கிறது உண்மைதான். ஆனால் அதில் ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க அப்படி காணாமலே போயிட்டாங்க. நம்ம அப்படி போயிடாதபடி ஆண்டவருக்காக நின்று பெரிய காரியங்களை சாதிக்கணும். ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். அடைக்கலான்குரிய முதியோர்களுக்கு கட்டணும், ஸ்கூல் கட்டணும், அனாதை பிள்ளைகளுக்கு இல்லத்தை கட்டணும், அடுத்தாப்புல அபிளை பெண்களுக்கு இல்லத்தை கட்டணும், இந்த பெரிய ஹாஸ்பிட்டல் கட்ட நிறைய தரிசனங்கள் எனக்கு இருக்கிறது.
ஆண்டவர் அதை செய்ய எனக்கு பலன் கொடுப்பார். யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வல்லமை உண்டு. உங்களுக்கு வல்லமை உண்டு. ஆண்டவர்களை பலப்படுத்துறதுனால எல்லாவற்றையும் நீங்க செய்வீங்க. எதெல்லாம் செய்ய முடியாம போச்சோ, எதெல்லாம் தோல்வி இல்லை, எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சீங்களோ, யார் முன்பாலாம் நீங்க தோல்வி அடைஞ்சீங்களோ அவர்கள் முன்னால நீங்க வெற்றி பெறுவீர்கள் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். நிச்சயமா அது தேவனாலே கூடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. தோல்வி மனப்பான்மையை தூக்கி வீசிடுங்க. தாழ்வு மனப்பான்மையை தூக்கி வீசிடுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கலாம் பார்க்காதீங்க. உங்களை பலப்படுத்துகிற கண்மலையாகிய கிறிஸ்துவை மாத்திரம் பாருங்க. அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வர்ற வார்த்தையை மாத்திரம் பாருங்க. இந்த பைபிளை டெய்லி வாசிங்க. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை மறந்துடாதீங்க. என்னனாலும் செய்து முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால், தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. அப்போ பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே சிலுவை பாடுகளை நாங்கள் தியானிக்கிறோம். கெசமனையின் பாடுகளை ஆண்டவரை நாங்கள் தியானிக்கிறோம். அழகாய் தோன்றுகிறவருடைய வாழ்க்கைக்கு பின்னால் எவ்வளவு அலங்கோலமான காட்சிகள் இருக்கின்றன, எவ்வளோ வேதனைகள் இருக்கின்றன, எவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன ஆண்டவரே, எவ்வளோ போராட்டங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். ஏன் நீங்கள் தான் எப்படியாவது மனம் இறங்கணும், நீங்கள் தான் எங்களை விடுவிக்க வேண்டும், நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுடைய பாதங்களை பிடித்து நாங்கள் கெஞ்சுக்கிறோம். சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உம்மால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியும் ஐயா. சிலுவையில் நீ சிந்திய இரத்த துளிகளால் எல்லா வியாதிகளுக்கும் ஒரு முடிவை நீங்கள் கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. முக்கியமாக ராஜா சோத்திரம் ஐயா, மனுஷரால் கைவிடப்பட்டவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற வியாதி முற்றி அகோரமாக இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் இப்பொழுதே ஒரு தெய்வீக சுகம் ஆண்டவர் உண்டாகட்டும். அந்த வியாதி எப்படி வந்ததோ அப்படியே மறைந்து போகட்டும், காணாமல் போய் இப்பொழுதே சனப்பொழுது சுகம் கிடைக்கட்டும். அந்த கிருமிகள் இன்ஃபெக்ஷன்லாம் அப்படியே மறைந்து போகட்டும் ஆண்டவர். கெட்டுப்போய் கிடக்கிற அவயங்கள் எல்லாம் புதிதான அவயங்களாய் மாறட்டும். படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும். நடக்கவே பலனில்லை ஆண்டவரே, வேலைக்கு போகவே பலனில்லை, எனக்கு சாப்பிடவே பலனில்லை என்று சொல்லி இருக்கிறவர்கள் ஆண்டவரை மிகவும் பலகீனத்தின் மத்தியில் இருப்பவர்கள் பலனடைந்து உங்களுக்கு சாட்சிகளாக இருக்க உதவி செய்யுங்க. செயல்படாத அவயங்களுக்கு பதிலாக புதிதான அவயங்களை நீ ஆண்டவரை நீ இப்பொழுதே பொருத்துவீராக என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வியாதிப்பட்டிருக்கிற ஜனங்கள், ஐசியூவில் இருக்கிறவங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களாம் விடுதலை பெற்று வீட்டுக்கு பத்திரமாய் திரும்ப ஆண்டவரே நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் நீங்கள் தூக்கி நிறுத்துங்கன்னு சொல்லி கர்த்தாவே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உங்களுடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருப்பதாக. ஆண்டவரை, பண நெருக்கடியில் எவ்வளோ குடும்பங்கள் இருக்கின்றன, வருமானமே இல்லை, செலவு அவ்வளோ செலவு இருக்குது, என்ன பண்ணே தெரியலையே என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். முக்கியமாக புருஷன் இல்லாதவர்கள், தகப்பன் மரித்து போனவர்கள், வேலை இழந்து போனவர்கள், பிள்ளைகளுக்கு சரியான வேலை இல்லைன்னு சொல்லுவோம், எப்படி வாழ்வாங்க? அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஜெபிக்கிறோம். போட்டி நிறைந்த உலகம், நீங்கள் தான் உடைய பிள்ளைகளை வாழ வைக்க முடியும், வேறு யாருமே வாழ வைக்க முடியாது. எனவே எப்படியாவது கர்த்தர் உதவி செய்யும்படியாக, எப்படியாவது சமாதானத்தை தரும்படியாக, சந்தோஷத்தை தரும்படியாக கர்த்தாவே கெஞ்சுகிறோம் ராஜா. இப்பொழுதும் ஆண்டவரை சோத்திரம் அப்பா, எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மார்க் தந்து அவங்களுக்கு நல்ல ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்கள். வேலை காத்திருப்பவர்களுக்கு வேலையை தாருங்க. கவர்மெண்ட்டு அந்த ஜாபு காத்திருப்பவர்களுக்கு கவர்மெண்ட் ஜாபை தாருங்க. பிள்ளைகளுடைய கண்களில் வடியும் கண்ணீரை தொடங்கப்பா. ஏசப்பா, வாலிபத்தில் பாவங்களை சிக்கியிருப்பவர்கள், மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்தில் இருப்பவர்கள், கெட்ட நண்பர்கள்ட்ட இருக்கிறவங்கள விடுவிச்சு கொண்டு வாருங்க. பைக்கில் வேகமாக போய் ஒரு நிமிஷத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி மரித்து போகிற எவ்வளோ வாலிபர்களை காண்கிறோம்.
அப்படி பெற்றோரை கண்ணீரை கண்டு அவர் ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மெதுவாக பைக் ஓட்டணும்ப்பா ஆண்டவர். வயசான காலத்துக்கு கீழே விழுந்து விடாதபடி, கைகள் கால்கள் முறிந்து விடாதபடி கர்த்தாவே நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். உடைய கிருபை தாங்கட்டும், உடைய இரக்கம் தாங்கட்டும் அப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே சோத்திரம், என் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் மனம் இறங்குங்க. உலகம் இருக்கிற அத்தனை மக்கள்ப்பா, இவ்வளோ பேர் எத்தனையோ வருஷமாக நல்ல காரியம் நடக்காதான்னு காத்திருக்காங்க. திருமணம் ஆகாத, குழந்தை கிடைக்காது, அவர்களுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க, தாய் திருநாட்டை ஆசீர்வதிங்க. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், அனைத்து ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர் சிலருக்காக ஜெபிக்கிறோம். நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய நாமத்தில் அரைக்கலான் குறி முதலிடத்தில் தங்க ஏராளமான இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இந்த கிருபை தாங்கட்டும், உடைய இரக்கம் தாங்கட்டும், சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் அழிந்து போகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நம்முடைய நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கின்றோம். எல்லாம் நலமாக இருக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவசிய சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அனுநயிக்கவில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய எஞ்சைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.